பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே உங்களோடு பேச, சத்திய வேதத்தை தியானிக்க கர்த்தர் இந்நாளை நமக்கு நன்னாளாய் கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவும், இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து, நம்முடைய மன விருப்பத்தின்படி, நம்முடைய இருதயத்தின் யோசனையின் சிந்தனையின்படி நம்மளை வழிநடத்தி அவர் பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்நாளை நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கர்த்தருக்கு பிரியமான செயல்களாய், பிரியமான வார்த்தைகளாய் நிலைத்திருக்க அவருடைய பரிசுத்த பாதப்படியிலே நாம் கிட்டி சேர்வோம். சரி, கர்த்தர் இந்நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. சங்கீதம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வாழ்நாளிலே எத்தனையோ விதமான நன்மைகளை, அதிசயங்களை, ஆச்சரியங்களை செய்து வருகிறார், செய்தும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ளவும், நாம் எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நாம் என்றைக்கோ ஜெபித்திருப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தை செயல்படுத்தும் என்று. நாம் மறந்து போனாலும் நம்மை உருவாக்கின தேவன் மறவாமல் நம்முடைய வார்த்தைக்கு பதில் கொடுத்து அந்த ஜெபத்தின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த இயேசு கிறிஸ்துவினால்தான் முடியும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும். அவர் கிருபை எந்நாளும் நமக்கு இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். நாம் பயப்படும் நேரங்களிலே, கலங்கும் வேளைகளிலே, திகழடையும் சமயங்களிலே, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என்ன கஷ்டங்கள், வேதனைகள் என்னை சூழ்ந்தாலும் கூட உம்முடைய அக்கினி, உம்முடைய மேக ஸ்தம்பம் என்னை மூடிக்கொள்கிறது ஐயா. அவைகள் என்னை தாக்காதபடி, என் குடும்பத்தை துக்கப்படுத்தாதபடி நீர் காவலாளியாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உம்முடைய கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்துமாவிலே வரும் எல்லா விதமான தீங்கிலும் இருந்து, துக்கத்திலும் இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் ஐயா. எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் உம்மை துதிக்க வேண்டும், எப்பொழுதும் உம்மை ஸ்தோத்திரிக்க வேண்டும். உடைய நாமத்துக்கு மகிமையாக, சாட்சியாக வாழவே நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் உமக்கு பயபக்திக்குரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உம்முடைய நாமத்தினாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் என் மக்களும் பாதப்படியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என் குடும்பம் உமக்கு பிரியமான குடும்பமாய், உம்முடைய நாமத்துக்கு மகிமை நிறைந்த குடும்பமாய் மாற்றும். என்னுடைய வம்சம் உமக்கு சாட்சியுள்ள வம்சமாக நிலைத்திருக்கட்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் அவருடைய மனதிலே வைத்து நம்மை கர்த்தர் நல்ல முறையிலே நடத்தும்படியாகவும், நல்ல வழிகளிலே நம் குடும்பத்தை வழிநடத்த அவர் காத்து கொண்டு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் வேலையை அதிகரித்து கொள்ள வேண்டும். என் தகப்பனே, இந்த சமயங்களிலே நான் வேண்டுகொள்ளும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீர் பதில் கொடுத்து என் குடும்பம் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் கர்த்தரிடத்திலே அவர் சித்தத்தின் பிரகாரம் வேண்டிக் கொள்ளும் பொழுது, உன்னுடைய நினைவுகள் வேறே, என்னுடைய நினைவுகள் வேறே என்று சொன்ன தேவன் நம்முடைய நினைவுகளின் பிரகாரம் அவர்
நம்ம நடத்த வல்லவராயிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுப்பா, எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. என் மகனுக்கோ இல்லை மகளுக்கோ திருமணமாக வேண்டுமா? அந்த காரியங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. ஏற்ற மணவாளனையும் ஏற்ற மணவாட்டியும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளை இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் துக்கப்படுகிறார்களா, வேதனைப்படுகின்றீர்களா? அவை அனைத்தையும் கர்த்தர் கண்காணிக்கின்றார். இந்த பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர குழந்தைகள் நிலைத்திருக்க உங்கள் வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் உங்களுடைய வம்சம் கர்த்தருக்கு பிரியமான வம்சமாய் இருக்கும் பொழுது அவர் இந்த வம்சத்தை துக்கப்படுத்த அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு பொழுது உங்களை கைவிடாமல், உங்களை விட்டு விலகிடாமல் அவருடைய மகிமுள்ள கரம் உங்க ஆத்துமாவை பாதுகாக்க, ஆசீர்வதிக்க, மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோமா? அவரை துதித்து பலவிதமான தீங்கிலும் இருந்து விடுதலை செய்து சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுப்பா, நீர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் எடுத்துரைத்து அவர்களையும் நான் சந்தோஷப்படுத்த உம்முடைய பாதையிலே நடத்திட நீர் கருணை காட்டும் என்று வேண்டிக் கொள்வோம். வேண்டிக் கொண்டபடியே ஆக கடவுது என்று தேவன் பதில் கொடுப்பார். ஆமாம், கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.